ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையிலிருந்து தற்போது ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது பற்றி டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த 50 வேக்கன்சிக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலும் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனும் வந்து இருக்குது. டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்து இந்த வீடியோவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ஜூன் 30, 2025 வரை காலியாக உள்ள ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அக்டோபர் 10, 2025 செப்டம்பர் 9, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 15,900 50,400 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கடுத்து ஏஜ் கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 2025 ஜூலை 1 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க வந்து 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அவங்களுடைய கேட்டகரி வைஸாக, அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. சேம் வந்து எஸ்சி/எஸ்டிக்கும் இதே போல் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. முன்னாள் இராணுவ வீரர் அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் பொது பிரிவாக இருக்கீங்க அப்படின்னா. இதே வந்து பொது பிரிவை தவிர்த்து மற்ற கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் 50 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பர்கூரில் 6 வேக்கன்சி இருக்குது, ஒசூர் 3 வேக்கன்சி, காவேரிப்பட்டினம் 8 வேக்கன்சி, கிளமங்கலம் 3 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 1 வேக்கன்சி, மத்தூர் 4 வேக்கன்சி, சூளகிரி 6 வேக்கன்சி, தளி 6 வேக்கன்சி, ஊத்தங்கரை 9 வேக்கன்சி, வேப்பநல்லி 4 வேக்கன்சின்னு 50 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினராக இருக்கீங்கன்னா 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி/எஸ்டியாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா 50 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. கடைசி நாளை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 9, 2025 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும்.